அன்பு கழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் உரை 81 அளிப்பதிலே நான் அகமகிழ்கிறேன். சென்ற வாரம் மகேந்திரவர்மன் காலத்திற்கு முன்னாலே, மகேந்திரவர்மன் என்றால் மகேந்திர பல்லவன் என்று நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். மகேந்திர பல்லவன் காலத்துக்கு முன்னாலே நமது நாட்டு கோயில்கள் கட்டிடங்கள் எல்லாம் செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் முதலிய பொருள்களை கொண்டு உண்டாக்கப்பட்டன என்பதை நான் சொன்னேன். அரசன் காலத்தில்தான் பாறைகளை செதுக்கி உண்டாக்கப்படும் குகை கோயில்கள் புதிதாக சமைக்கப்பட்டன. அதனாலே அவனுக்கு ஒரு புதிய பட்டத்தையும், விசித்திர சித்தன் என்கிற ஒரு பட்ட பெயரையும் இந்த மண்டகப்பட்டு என்கிற குகைவரை கோயிலிலே அந்த கல்வெட்டானது வழங்குகிறது என்பதை நான் சென்ற வாரத்திலே சொல்லியிருந்தேன். ஆக இந்த குகைவரை கோயில் அமைக்கும் இந்த புதிய முறையை ஏற்படுத்தி கட்டிடக்கலையிலே ஒரு பெரிய புரட்சியை முதல் செய்தவன் இந்த மகேந்திர பல்லவன் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது சென்னைக்கு அருகே இருக்கிற இந்த பல்லாவரத்திலும், காஞ்சிபுரத்துக்கு அடுத்த பல்லாவரத்திலும், 2 பல்லாவரம், சென்னைக்கு அடுத்த பல்லாவரம், காஞ்சிபுரத்திற்கு அடுத்த பல்லாவரத்திலும், திருச்சிராப்பள்ளி மலையிலும், மண்டகப்பட்டு, அதுபோல் மகேந்திரவாடி, சீயமங்கலம், மேலைச்சேரி, வல்லம், மாமண்டூர், தளவனூர், சித்தனவாசல் முதலிய ஊர்களிலேயும் இந்த அரசன் அமைத்த குகை கோயில்கள் உள்ளன. நான் பின்னால் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். குகைவரை கோயில்களுங்கிறது தனியாக நான் உரை கொடுக்க போகிறேன். அப்படி இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இவ்வளோ இடத்துல இந்த மன்னன் செய்திருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எத்தனை ஊர் பாருங்கள். சென்னை அடுத்த பல்லாவரம், அதுபோல் காஞ்சிபுரத்தை அடுத்த பல்லாவரம், திருச்சிராப்பள்ளி மலை, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, சீயமங்கலம், மேலைச்சேரி, வல்லம், மாமண்டூர், தளவனூர், சித்தனவா, இவ்வளோ இடங்களில் இந்த குகைவரை கோயில்களை இந்த மகேந்திர பல்லவன் சமைத்து தமிழக கட்டிட சிற்ப வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை புதுமை செய்தவன். அதனால்தான் விசித்திர சித்தன் என்கிற அந்த பட்டம் அவனுக்கு எவ்வளோ பொருத்தமானது என்று நீங்கள் பாருங்கள். மகேந்திரவர்மனுக்கு பின்னாலே அவனுடைய மகன் மாமல்லனான நரசிம்மன். அதனால்தான் மாமல்லபுரம் என்பதுதான் மகாபலிபுரம் என்று மறிவு இருக்கிறது. மாமல்லபுரம் ஏன் வந்தது? அவன் அந்த போர்க்கலையிலே, அந்த சண்டை போடும் பயிற்சியிலே, மல்யுத்தத்திலே மிக சிறந்த நிபுணனாக இருந்தான், திறன் படைத்தனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு மாமல்லன் என்ற ஒரு பட்டத்தை அன்றைய நாளிலே வழங்கினார். யாருக்கு? நரசிம்ம பல்லவன். அவன் யார்? மகேந்திர பல்லவனுடைய மகன். இந்த 2 பேரை மறக்கவே கூடாது. இந்த சிவகாமி சபதம் கல்கியினுடைய நூலை படித்தவர்கள் நரசிம்ம பல்லவனை மறக்க முடியாது. ஆக இந்த நரசிம்ம பல்லவன் என்பவன் மகேந்திர பல்லவனுடைய மகன். அவனுக்குத்தான் அந்த மாமல்லன் என்கிற ஒரு பட்டப்பெயரை வழங்கினார்கள். அவன் உருவாக்கினான் அந்த மகாபலிபுரத்தை தன் தந்தையாரோடு சேர்ந்து. அவன் தந்தையுடைய மகேந்திர பல்லவன், நரசிம்ம பல்லவன், அவனுடைய மகன் சிம்ம விஷ்ணு, இவர்களெல்லாம் சேர்ந்தனுடைய கொடை தான் இன்று இருக்கிற மகாபலிபுரம். அதை மகாபலிபுரம் போகிற பொழுது நாம் உலா செல்கிற பொழுது பார்க்கலாம். ஆக அவனுக்கு பின்னால் யாருங்க? அவனுக்கு பின்னால் பரமேஸ்வரன். இது போன்ற பல மன்னர்கள். இந்த மாமல்லபுரம், இந்த மகாபலிபுரம் இருக்குது பாருங்கள், அந்த இடம், சாலூன் குப்பம்ங்கிற ஊர், இந்த இடங்கள்லாம் குகை கோயில்களையும் ரத கோயில்களையும், அது ஒரு கல்ச்சர். தனித்தனியாக சின்ன குன்றாக இருக்கும். பெரிய மலையாக இருந்தால் ஒரு குடைவரை கோயிலே கட்டலாம். அது முகப்பு மண்டபம், தூண்கள், கருவறை எல்லாம் செய்யலாம். ஒரு தனி மலையாக நிற்குது, அது ஒரு ரதம் மாதிரி பண்ணுறது. அதை ஒரு யானையோ ஒரு குதிரையோ போட்டுனா இழுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு அழகாக ரதம் போன்ற மாலிபுரத்தில் இருக்குது பாருங்கள், பஞ்சபாண்ட ரதம் வேணுமா, அறியாமைனாலும் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் பஞ்சபாண்ட ரதம்லாம் இல்லை. நம்ம மாநிலம் ஏதாவது மலை இல்லை கோயில்னால் அது பஞ்சபாண்டவர் கோயில், பஞ்சபாண்டவர் குகை, இப்படியே சொல்லிவிடுறது. அதையெல்லாம் தவறானவை. அந்த கோயில்கள் எதனால் ஏற்படுத்தப்பட்டது நான் பின்னால் விளக்கப் போகிறேன் சான்றுகளோடு. ஆக இவளெல்லாம் யார் செய்ததுன்னா இந்த மகேந்திர பல்லவன், அவனுடைய மகன் நரசிம்ம பல்லவன், அப்புறம் பரமேஸ்வர பல்லவன், இது போன்றவர்கள் தான். பரமேஸ்வரவர்மன், ராஜசிம்மன் இவளெல்லாம். அது இந்த கருங்கற்கள் பாறைகளை குடைந்து அமைக்கப்பட்ட இந்த குகை கோயில்கள் பாருங்கள். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மரம், சுண்ணம், செங்கலிருந்து மாற்றினாலும் கூட அந்த அமைப்பில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குமோ அதை அந்த கல்லிலையும் நுணுக்கு செய்தார்கள். அதுதான் சிறப்பு. அதில் இப்போ மாட கோயில் இருந்தது. மாட கோயில்னா ஒரு கோயிலுக்கு மேலே இன்னொரு கோயில் இருக்கும். நீ சீர்காழிலாம் பார்க்கலாம், தோணியப்பர் கோயிலாம் அப்படி தான் இருக்கும். மாடியில் இருக்கும், கீழே ஒரு கோயில் இருக்கும், மாடியில் ஒரு கோயில் இருக்கும். இது போல் 2 மாடம் 3 மாடம்லாம் இருக்கும். இதுதான் மாட கோயில் என்று பெயர். கோயில்கள் அமைப்பை பற்றி
எத்தனை கோயில்கள் அமைப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி நான் விளக்க போகிறேன் பின்னால். அப்போ அதுக்கு இலக்கிய சான்றோடும் இந்த கோயில்களுடைய வகையெல்லாம் நான் பின்னால் பார்க்க போகிறோம். ஆக இந்த அப்படி அவர்கள் மாடக்கோயில் என்ன பண்ண வச்சுருந்தாங்க. இப்போ கல்லெல்லாம் மாற்றணும். மகேந்திர பல்லவன் பார்த்தான், செங்கல்லால் 2 மாடி 3 மாடி இவங்க மரங்களை சட்டங்களை வைத்து வைத்து கோயிலுக்கு மேல் கோயில் கட்டினார்கள். கல்லால் மாற்றுகிறோமே சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பஞ்சபாண்டவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அதை தவறான பெயர் தான் உங்களுக்கு புரியுறதுக்கான அந்த அந்த பெயரை நான் சொல்கிறேன். 5 ரதங்கள்னு வச்சுக்கலாம். அதுக்கே பஞ்சபாண்டவர் சொல்ல எடுத்துவிடலாம். 5 ரதங்கள். இந்த 5 ரதங்கள்னால் தனித்தனி மாட கோயில்கள். ஒரு கோயிலுக்கு மேலே 2 அடுக்கு உள்ள மாடம் இருக்குது, 3 அடுக்கு மாடமும் இருக்குது. 5 ரதங்களில், அந்த 5 தேர்களிலே தேர் கோயில்கள். அந்த கோயிலெல்லாம் மாட கோயில்கள் வகை சார்ந்து தான் எல்லாம் பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த 7ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் ஆண்டாம் பாருங்க நரசிம்மன், அதாவது 2ஆம் நரசிம்மன். இப்போ இவன் முக்கியமான மன்னன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாமல்லபுரத்தினுடைய இந்த கோயிலை சமைத்தவன் ராஜசிம்மன் சொன்னான். அவன் 2ஆம் நரசிம்மன் என்றும் பெயர். முதல் நரசிம்மன் மகேந்திர பல்லவனுடைய மகன். 2ஆம் நரசிம்மன் அவனுக்கு ராஜசிம்மன் என்று பெயர். பெரும்பாலும் 2ஆம் நரசிம்மனை அடிக்கடி நம்ம சொல்ல மாட்டோம், ராஜசிம்மன் என்று தான் நம்ம சொல்லுவோம். ஆக ராஜசிம்மன் காலத்தில் தான் முதல் கற்றளி அமைக்கும் மரபு வந்தது. இதுவும் ரொம்ப ஆழமாக மனசில் பதிவு வச்சுக்கணும். எப்படி அந்த செங்கல், மரம், சுண்ணம் இவளிலிருந்து மாற்றாக மலைகளை குடைந்து குகைவரை கோயிலை முதல் முறையாக ஒரு பெரிய புரட்சியை செய்தானோ மகேந்திர பல்லவன், அதுபோல சிறு சிறு கருங்கற்களை வெட்டி துண்டுகளாக்கி அவைகளை ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி கட்டுகிற கோயில் அமைப்பான கற்றளிகளை முதல் கொண்டு வந்தவன் யார்? ராஜசிம்மன். அதான் நான் சொல்ல வச்சுக்கணும். இதுதான் இதுக்கெல்லாம் இந்த சுண்ணம் சேர்க்காமே கல் மேல் கல் வச்சுருக்காங்க. அது இன்னும் சிறப்பு. சில இடங்கள் சுண்ணாம்பு இருக்கிறது தவறு இல்லை. கல்லினுடைய முகத்தை அழகாக ஒரே மாதிரி முகம் பண்ணால் தான் ஒரு கல் மேல் 100 கல் பொருந்தும். மானியமாக இப்போ மொட்டகம் முதுமாக இருந்தால் 100 கல் மேலே வைக்க முடியுங்களா? நினச்சி பாருங்கள். ஒரே சமமாக இருக்கணும், கண்ணாடி மாதிரி. ஒரு கண்ணாடிக்கு எப்படி ஒரே சமமாக இருங்க, அதுபோல் 2 கல் கண்ணாடி போல் செய்து அதன் மேல் ஒன்று வைக்கிற பொழுது அது சரிவதற்கே வாய்ப்பில்லை. இந்த முறையை கையாண்டவன் தான் ராஜசிம்மன் என்பவன். அதனால் இந்த மகாபலிபுரத்தினுடைய கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கற்றளி இருக்குது பாருங்கள். அதுபோல் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில். இப்போ இதுக்கு ராஜசிம்மேஸ்வரம், இன்னைக்கு கைலாசநாதர் கோயில்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு மன்னன் கட்டிய பொழுதுக்கு ராஜசிம்மேஸ்வரம் என்று பெயர். அதுபோல் பனமலை என்கிற ஊரில் இருக்கிற கற்கோயில். இது 3ம் முதல் கட்டப்பட்ட கற்றளிகள். கற்றளிகள் என்றால் மீண்டும் நான் சொல்கிறேன், ஏன் திருப்பி சொல்ல தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. இவெல்லாம் ஒரு முறை சிந்திச்சா மனசில் பதிவு வச்சுக்கணும். நாம் தமிழர்கள்ங்க, நம்முடைய சொத்தை நாம் நன்றாக ஆழமாக அறிய வேண்டும். இந்த சொற்களை பிடிச்சிக்க வேண்டாமா? கற்றளி என்றால் சிறு சிறு கற்களை வெட்டி ஒன்றின் மேல் வைத்து அடுக்கி செய்கிற கோயில் அமைப்பு. அந்த அமைப்பு முதல் கொண்டு வந்தவன் ராஜசிம்மன் என்கிற 2ஆம் நரசிம்மன். அவன் கட்டிய கோயிலுடைய சான்றாக என்று திகழ்கிற கோயில் உலகமே போழுகிற மாமல்லபுரத்தினுடைய கடற்கரை கோயில், உலகமே போழக்கூடிய காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், 3வது பனமலையில் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கற்றளி. இது 3ம் தான் முதல் உருவாக்கப்பட்ட கற்றளி. இதை உருவாக்கியவன் ராஜசிம்மன். இந்த செய்தி மனசில் பதிவு வச்சுக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட கற்றளி இது. இந்த 1200 ஆண்டுகளில் எத்தனை சுனாமி, ஆழிப்பேரலை, எத்தனை மழை, எத்தனை வெள்ளம், எத்தனை புயல், எத்தனை காற்று, எத்தனை நிலநடுக்கம், எத்தனை இடி மின்னல், என்னென்ன வந்திருக்குங்க இயற்கை உட்பாதங்கள். அத்தனையும் தாண்டி இன்று நம் கண்முனே நிற்கின்றன என்றால் அந்த தொழில்நுட்பத்தினுடைய திறன் என்ன திறன், கைத்திறன் என்ற தமிழன் பெற்றிருக்கணும் பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குதுலாம். அதனால் செங்கற்கோயில்களை விட கற்றளிகள் பல காலம் நிலைத்து நிற்பது என்பதால்தான் அதை மாற்ற வேண்டிய அவசியம் வந்தது அன்றைய மன்னனுக்கு. அதனால் கிபி 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து பல அரசர்கள் கட்டிய கருங்கோயில்கள் பாருங்கள், எல்லாம் கற்றளி தான். 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலே, ராஜசிம்மனுக்கு பின்னாலே அந்த கற்றளி என்கிற கலாச்சாரம், அந்த தொழில்நுட்பம் எல்லா மன்னர்களும் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஏன்னா அது காலத்தை வென்று நிற்கிற ஆற்றல் பெற்றதாலே.
அதற்கு பின்னால் கிபி 10ஆம் நூற்றாண்டிலே சோழர்கள் இந்த பல்லவரசரை பின்பற்றி ஏராளமான கற்றளிகளை செய்தார்கள். கற்றளியில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள் சோழர் ஏன் சொல்கிறோம்னா, அவர்களுக்கு முன்னாலேயே இந்த ராஜசிம்மன் விதைச்சிட்டான். இந்த கற்றளை கோயிலுடைய அமைப்பு, அதனுடைய அறிவியல், அதனுடைய தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வளர்த்து எடுத்துட்டான். அதனால் வளர்ந்த நிலையிலே வந்த இந்த 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிற்கால சோழர்கள், விஜயாலய சோழன் ஆரம்பித்த அந்த பிற்கால சோழர் மரபு இருக்குது பாருங்கள், அவர்கள் இந்த கைத்திறனை, இந்த கலைத்திறனை, தொழில்நுட்பத்தை மிக சீரும் சிறப்பாக மேலெடுத்து சென்றார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைய தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இது போன்ற கோயில்கள் எல்லாம். திருப்புவனம் கோயில், திருப்புவனம் மிக உயர்ந்த கோபுரம் உள்ளது. இதற்கு சமமாக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு, தஞ்சாவூருக்கு சமமான மிக உயர்ந்த கோபுரம் உடையது. ஆக இதெல்லாம் அவர்கள் அந்த கற்றளை அமைக்கும் முறையை இவர்கள் கை கொண்டு அதை இன்னும் மேலும் வளர்த்தார்கள் என்பதுதான் சிறப்பு. அது என்னென்ன இன்னும் சேர்க்கலாம், என்னென்ன அமைப்புகளை சேர்க்கலாம், தொழில்நுட்பத்தை சேர்க்கலாம்ன்றெல்லாம் கருதி சேர்த்தவர்கள் அவர்கள். அதனால் பல புதிய கோயில்களை கட்டினார்கள் சோழர்கள் இந்த கற்றளை மரபை பின்பற்றி. செங்கற்கட்டுகளை இடித்து விட்டு புதிதாகவும் ஆக்கினார்கள். பழைய கோயில்கள் எங்கெங்கே இருக்குதோ அவைகளெல்லாம் இடித்து விட்டு அவைகளை செங்கலான கோயில்களை இடித்து விட்டு புதிய கற்றளைகளை அவர்கள் சமைத்தார்கள் என்பதை மனசில் வச்சுக்கணும். அப்போது இந்த கோயில் வகையை இந்தியா முழுவதும் பார்க்கிறார் ஆய்வாளர்கள். இது உலக ஆய்வாளரும் சேர்த்து நான் சொல்கிறேன், இந்திய ஆய்வாளர் மட்டும் இல்லை, அவர்களும் இந்தியாவில் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்தியாவில் எத்தனை வகையான கோயில்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் வடநாட்டு ஆய்வாளர் என்பதாலே அந்த பெயர்களெல்லாம் வடமொழியிலே அவர் கொடுத்துருக்கிறார். அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாகரம், வேசரம், திராவிடம் என்கிற 3 வகையாக இந்திய கோயில்களை பிரிக்கிறார். தமிழ்நாட்டு கோயில்களை நான் சொல்லப்போ இந்திய கோயில்கள் என்னென்ன வகைகளுங்க? நாகரம், வேசரம், திராவிடம் என்ற 3 வகையாக பிரிக்கிறார். இந்த 3க்குள்ளே தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோயில்களும் அடக்கம் என்று சொன்னார். இப்போ நாகரம் என்பது வட இந்திய கட்டிடக்கலை. இது ஒன்று கூட தமிழ்நாட்டில் இல்லை. இது நருமதை ஆற்றுக்கு வடக்கே இருப்பது. அது கூட குறிப்பாக நருமதை ஆற்றுக்கு வடக்கே இருக்கிற அந்த கோயில் கட்டிட முறை. இது அடி முதல்ல முடி வரையிலே, அதாவது அடியிலிருந்து ஆரம்பித்து அந்த கோயிலுடைய முடிவு வரையிலே, தலை வரையிலே 4 பட்டையாக சதுரமாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயில் நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் வடநாட்டில் வாழ்ந்த பொழுது நிறைய 4 பட்டை சதுரமாக தான் இருக்கும். அடியில் பெருசாக இருக்கும், மேலே போக குறிதாக இருக்கும், 4 பட்டையாக இருக்கும். இது சதுரமாக அமைப்பார்கள். இது தமிழ்நாட்டில் இந்த வகையான கோயில் ஒன்று கூட இல்லை. அடுத்தது இரண்டாவதாக வேசரம் என்னும் பெயருள்ள ஒரு கட்டிட வகை. இது பெரும்பாலும் இந்த பௌத்த மத கோயில்களாக இது அமைந்தன. இந்த பௌத்த மதத்தார் தான் இந்த கோயில் வகையை வளர்ச்சியாக மேல் நோக்கி கொண்டு சென்றார்கள். இது தரை அமைப்பிலும், அதாவது பிளான் சொல்கிறோம் பாருங்க, அல்லது கட்டிட அமைப்பு உடல் அமைப்பிலும், அல்லது விமானம் கூரை அமைப்பிலும் வட்ட வடிவமாக அல்லது நீண்ட அரைவட்ட வடிவமாக இருக்கும். இந்த கட்டிட அமைப்பு முறை தமிழ்நாட்டு கோயில் கட்டிட அமைப்பு சிலவற்றில் இடம்பெற்று கொஞ்சம் சில அரைவட்ட கோயில்கள் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் இந்த வேசரம் என்கிற வகை. ஆனால் பெரும்பாலும் இருக்காது. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால் 3 சொல்லியிருக்கேன். தரை அமைப்பு, இதெல்லாம் கோயிலுடைய உருப்படிகள், உருக்கள். நான் பின்னால் சொல்ல போகிறேன் விளக்கமாக உங்களுக்கு. தரை நான் இப்போ எளிமையாக நீங்கள் கிரவுண்ட் நினச்சிக்கக்கூடாது. அது 6 உறுப்பில் ஒரு உறுப்பு. தரை, உடல்னா கட்டிடம், விமானம்னா கூரை. ஸோ இந்த அமைப்பு கீழே இருந்து பார்க்குறப்ப இந்த கீழே தரை அரைவட்ட வடிவமாக அல்லது நீண்ட அரைவட்ட வடிவமாக இருக்கும். இது 1-2 கோயில் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதை பின்னால் நம்ம விளக்கிறப்ப விளக்கலாம். 3வது பிரிவு தான் திராவிடம் என்கிற தென்னிந்திய கோயில் கட்டிட முறை. இது ஒரு பிரம்மாண்டமாக பார்த்துருக்கான். இந்த 2 கோயில்களை விட இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது பின்னால். ஆகமம் என்கிற ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியிலே அதுக்கப்புறம் சிற்ப சாத்திரம் என்று சொல்லுகிற இந்த மயன் உருவாக்கி சிற்ப சாத்திரம் முறை வேறு இருக்குது. பெரிய இலக்கணம் அது. அவங்க பாருங்கள், அதெல்லாம் இது கிருஷ்ணா நதி முதல் தெற்கு கன்னியாகுமரி வரையிலே பரவிருக்கிற கோயில் அமைப்பு முறை தான் இந்த திராவிட கோயில் அமைப்பு முறை என்று சொல்கிறார்கள். இதில் திராவிட கோயில் கட்ட முறையில் தமிழர், சாளுக்கியர், ஹொய்சலர் முதலிய பிரிவுகளும் இதில் பிரிவு இருக்கும். இப்போ கர்நாடகாவில் இருக்கிறலாம் ஹொய்சலர் கோயில் அமைப்பு நிறைய பார்த்துக்கலாம். இல்லைங்களா, இங்கே சுற்றுலா போகிறவங்க பார்த்துருக்கலாம். இவெல்லாம் திராவிட அமைப்புகள். திராவிடங்கிறப்போ இது 3 சேர்த்து தான் சொல்கிறார்கள் அவர்கள். கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு சொல்கிறப்ப. ஆனால் பெரும்பாலான கோயில் 80 பங்கு கோயில்கள்
வானுயர நிற்பது தமிழகத்தில் தான். ஆனால் இது 3 எல்லாம் பொதுவானது நினச்சிக்கணும் நீங்கள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. கேரளாவில் கற்றலை விட அங்கே மரக்கோயில் தான் அதிகமாக இருக்கும். ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலும் கற்றல்கள் இருக்கின்றன. அதிக அளவிலே விண் நிமிர்ந்து நிற்பது தமிழக கோயில்கள். ஆனால் திராவிட கோயில் அமைப்பு சார்ந்து தான் இந்த 3 மாநிலத்தில் இருப்பது தான். அதனால தான் வந்து பிற்கால சோழர்கள், இந்த ஒய்சலர்கள், சாளுக்கியர்கள் இவெல்லாம் சேர்ந்து தான் இந்த திராவிட கட்டமைப்பு முறை. ஆக இந்த உட்பிரிவுகளை விட்டுட்டு தமிழ்நாட்டு கோயில் மட்டும் பார்க்கணும்னு வச்சுங்க. அதை மட்டும் ஆராய புகுந்துமையானால் தமிழ்நாட்டு கோயில்களிலே பல்லவர் காலத்து கோயில்கள், பிற்கால சோழர் காலத்து கோயில்கள், பாண்டியர் காலத்து கோயில்கள், விஜயநகர அரசர்கள் காலத்து கோயில்கள், இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 4 முறையாக இந்த கோயில்களை தமிழகத்து கோயிலில் பிரிப்பார்கள். பிற்கால சோழர், பல்லவர் முதல்ல, ஏன்னா கற்றலை அப்போ ஆரம்பித்தாலும் இங்கே ராஜசிம்மன் ஆரம்பிச்சிட்டான். பல்லவர், பிற்கால சோழர், பாண்டியர், அடுத்தது இந்த கிருஷ்ணதேவராயர், இந்த விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசர்களுடைய கோயில் பங்களிப்பு அளப்பரியது. அரசியல் சமூகத்தினுடைய அவருடைய பங்களிப்பு என்ன, நன்மை தீமைனா தனியாக நம்ம ஆய்வோம், அது வேறு. ஆனால் தமிழக கோயில்களுடைய சிற்பத்திற்கு அவள் செய்த கொடைங்கிற பொழுது நமது வந்து அந்த விஜயநகர பேரரசனுடைய கொடையை நாம் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ணெதிர நிற்குது. நம்ம பார்க்குற தமிழக கோயிலில் பெரும்பாலான கோயில்களிலே அவருடைய கலைத்திறன் நம்ம கண்ணெதிரே கட்டிங்குறி நிற்கின்றன. அதனால் இந்த அமைப்பில் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கி காலவர்கள் நான் சொல்லுகிறேன். ஒரு அமைப்பை பார்க்குறோம். இது பல்லவர் காலத்து கோயில், இது சோழர் காலத்து கோயில், இது பாண்டியர் காலத்து கோயில், இது விஜயநகர பேரரசு கோயில். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அமைப்பு முறைகள். அது பின்னால் நம்ம ஓரளவுக்கு நான் கொடிட்டு காண்பித்தேன். இதுதான் இன்னும் விரிவாக பின்னால் நாம் பார்க்கலாம். அதனால் இப்போ இந்த தரை அமைப்புன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. பொதுவாக பெரும்பாலும் பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி தான். பெரும்பாலும் கிழக்கு நோக்கி இருக்கும். சில ஆலயங்கள் மேற்கு நோக்கியும் இருக்கும். ஏதோ அபூர்வமாக சில கோயில்கள் தெற்கு நோக்கி இருக்கும். பொதுவாக கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி தான் கோயில்கள் இருக்கும். அதனால் கட்டிட அமைப்பு தரையமைப்பு எப்படி இருக்கும்னா, கருவறை, அது கர்ப்ப கிரகம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம். அது உண்ணாழி என்றும் சொல்வார்கள். கர்ப்ப கிரகம், அது முன்முறவத்தில் ஒரு சிறு மண்டபம் இருக்கும். அதுக்கு வந்து அர்த்த மண்டபம் என்று பெயர். இந்த உலா வந்தவர்களுக்கெல்லாம் எல்லாரும் அத்துப்படி ஆகிருக்கும். மற்றவர்களுக்கான செய்தி நான் சொல்கிறேன். ஒரு கருவறைன்னு ஒன்று இருக்கும். அந்த கருவறைக்கு முன்னால் ஒரு மண்டபம் இருக்கும். அந்த கருவறை ஒட்டியே இருக்கும். அது தனி பிரிக்க முடியாது. ரெண்டும் சேர்த்து தான் கட்டுவார். கருவறை கற்ப கிரகம் கட்டுக்கிற பொழுதே அதோடு சேர்ந்து இந்த அர்த்த மண்டபம் சேர்த்து தான் கட்டுவார்கள். ஆக முன் இருக்கிற ஒரு சிறு மண்டபத்திற்கு அர்த்த மண்டபம் என்று பெயர். இது பெரும்பாலும் சதுரமான அமைப்பு தான் இருக்கும். அர்த்த மண்டபம் என்பது கருவறை வந்து பெரும்பாலும் சதுரமாக இருக்கும். சிலது அரைவட்டமாக இருக்கும், சில செவ்வகமாக. ரொம்ப பெரும்பாலும் அது வந்து இப்போ பன்னாடங்கோயிலாம் ஒரு அரைவட்டமாக தான் இருக்கும். அது ஒரு அபூர்வமான கோயில். அதுபோல் பிற சில கோயில்களை பார்த்துருக்கலாம். சிலது வந்து பெரும்பாலும் சதுரமாக தான் இருக்கும். சில கருவறைகள் அபூர்வமாக நீண்ட சதுரமாகவும் இருப்பது உண்டு. சிலது வந்து நீண்ட அரைவட்டமாகவும் இருக்கும். நீங்கள் எப்போ கோயிலெல்லாம் போகிறீங்களோ இந்த வகைகள் ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு. கருவறை இது வந்து சதுரமாக இருக்கிறது, இது வந்து நீண்ட சதுரமாக இருக்கிறது, இது அரைவட்டமாக இருக்கிறது, இது நீண்ட அரைவட்டமாக இருக்கிறது. இந்த அமைப்புகளில் தான் தமிழகத்தினுடைய கருவறைகள்லாம் இருக்கும். இந்த 4 அமைப்பில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் இருக்குது, பனமலை கோயிலும் இருக்குது. கருவறை சார்ந்து வேறு சில கருவறைகளும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து விதிவிலக்காக சில கோயில்கள் தான் இருக்கும். அது போல் பெரும்பாலான கோயில் இருக்காது. நீங்கள் அது கைலாசநாதர் கோயில் நம்ம பல்லவர்களாக போகிற பொழுது அதை நாம் உன்னிப்பாக பார்க்கலாம். பல்லவர் அரசர் கால வரையில் கருவறையும் அர்த்த மண்டபமும் மட்டும்தான் இருக்கும். அது இன்னும் ஒரு சிறப்பு. அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து பல மண்டபம் இருக்குது. நீங்கள் கோயிலெலாம் போனீங்கன்னா, இப்போ தானே தாராசுரம் போனோம், கருவறை இருக்குது. அதற்கு முன்னாலே அர்த்த மண்டபம் இருக்கிறது. அதுக்கு அதாவது இடைநாழின்னு ஒரு நாழி ஒன்று ஓடுது. அதுக்கப்புறம் மகா மண்டபம் இருக்குது. அதுக்கு முன்னால் சித்திர மண்டபம் இருக்குது. இதெல்லாம் நான் விலைக்கு சொன்னேன் உங்களுக்கு. தாராசுரம் நம்மளது உலா சென்ற பொழுது சோழர் விழா 2 என்று நாம் அங்கே சென்றோம். இந்த 2வது சோழர் விழாவும் இதெல்லாம் விலைக்கு பார்த்தோம். நேராக போய் விளக்குறப்ப தான் மனசில் பதியாது. இல்லைன்னா ஏதோ தேரி சொன்ன மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதான் உலாவினுடைய நன்மை. அப்போது ஆனால் பல்லவர் காலத்து கோயில் என்றால் கருவறையும்
அர்த்த மண்டபம் மட்டும்தான் அமைப்பில் இருந்திருக்கு. பின்னால் வந்த மன்னர்கள் தான் சோழர் காலத்திலே மன்னர் காலத்தில் மேலே 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 மண்டபங்களை அமைத்து கொண்டே சென்று விட்டார்கள். அது ஒரு பெரிய குறையாகவும் சொல்லுவார் நமது மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா அவர்கள் சொல்கிற பொழுது, கருவறை என்ன அழகாக சமைச்சிருக்காங்க. கருவறை சுற்றி அது வெளியே இருக்கிற வெளிப்புற சுவர்களிலே அது கோட்டங்கள் என்று பேர். அதில் நான் விளக்க போகிறேன். நான் பின்னால் அதில் நிறைய சிற்பங்கள் இருக்கும், நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். மேலே மேலே என்ன செய்தாங்கன்னா, பிற்கால வரவங்களாம் அதை சுற்றி ஒரு மண்டபம், அதை சுற்றி ஒரு மண்டபம், அதை சுற்றி ஒரு மண்டபம் கட்டி கட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கருவறையினுடைய அழகை, மூலத்திலே இருந்த அந்த அழகை முழுவதுமாக மறைத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, இந்த கருவறையை சுற்றி மேலே மேலே சுற்றி 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 மண்டபங்கள் கட்ட கட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, பகல் 12 மணிக்கும் கூட உள்ளே ஒளி வருவது தடையாகிவிட்டது, இருட்டடிப்பு செய்து விட்டார்கள், இருளடை வைத்து விட்டார்கள் கோயிலை என்று ஒரு குமுறுவார். ஏன்னா அவருக்கு சிற்பங்கள் வெளியில் தெரியணும், கல்வெட்டுகள் தெரியணும், அதுக்காக அவர் வருந்துறார் பின்னர். அது நம்ம என்னங்க புரிஞ்சுக்கணும்னா, பல்லவர்கள் கட்டிய பொழுது கருவறையும் அதற்கு முன் இருக்கிற சிறு மண்டபமாகி அர்த்தம மண்டபம் மட்டுமே இருந்தன. இவற்றை சுற்றி பல்வேறு மண்டபங்கள் பல்லவர் காலத்திலே அமைக்கப்படவில்லை. இது ஒரு முக்கியமான வேறுபாடு, அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலே சோழ அரசர்கள் கருவறை சுற்றிலும் மண்டபங்களை அமைத்தார்கள். அந்த அர்த்த மண்டபத்திற்கு முன்னால் ஒரு மகா மண்டபத்தையும் அமைத்தார்கள். இப்போ பெரும்பாலான கோயில்களிலே கருவறை, அதற்கு முன்னாலே அர்த்த மண்டபம், அதற்கு பின்னாலே மகா மண்டபம், அது 3 இருக்குது. இப்போ பெண்ணாடம் கோயில் கூட பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இப்போ நடுத்தரமான கோயிலை விட இந்த 3 மண்டபங்கள் இருப்பது ஒரு மரபாய் விட்டது. அதெல்லாம் சோழர் காலத்திலே பின்னால் வந்து சோழர் பாண்டியர் காலத்திலே எல்லாம் விரிவடைந்தது. அதற்கு முன்னால் பல மண்டபங்களை கட்டி கொண்டே சேர்ந்தார்கள் விஜயநகர பேரரசு மன்னர்கள். ஏன்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலே நாயன்மார்கள், ஆழ்வார்கள் முதலிய மூர்த்தங்கள் அமைக்கப்பட்டன. இப்போ நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் செலவைக்கணும், ஆழ்வார்கள் செலவைக்கணும். அப்போ என்ன செய்யணுங்க, வேற ஒரு மண்டபம் வெளியில் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போ சுற்றாலைகள் சுற்றி வருகிற பொழுது தான் அந்த மூர்த்தங்களும் வைக்க முடியும், கருவறை வைக்க முடியும், வைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள்லாம் மனிதராக வாழ்ந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது என்றால், ஒரு கருவறை அர்த்த மண்டபத்தை சுற்றி இன்னொரு மண்டபத்தை அமைத்து அந்த சுற்றாலயத்திலே இந்த 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள் போன்றவுடைய திருவுருவச் சிலைகளை வைக்க வேண்டிய அவசியம் வந்தது. அதனால் அந்த அமைப்பு முறையும் வளர்ச்சி பெற்றது. இவ்வாறு கோயிலை சுற்றி மண்டபங்கள் அமைத்தபடினால்தான் அம்மண்டபங்கள் மத்திய கோயிலின் பார்வையும் அழகையும் மறைத்து விட்டுன்னு வருந்தப்படுறார் சீனி வெங்கடேசன் ஐயா அவர்கள், சீனி வெங்கடசாமி நாட்டார் அவர்கள். அடுத்தது மாடக் கோயில்கள். ஒன்றின் மேல் ஒன்று வைத்து நிலைகளை வைத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இன்றைய மொழியில் கூறுவதாக இருந்தால் இப்படி இருப்பதான் மாடக் கோயில் என்று பெயர். இந்த 2 நிலை 3 நிலை மாடக் கோயில்கள்லாம் இருக்கின்றன. இது பல்லவர் காலத்திற்கு முன்பே, அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே இருந்தன. ஆனால் அக்காலத்து மாடல் கோயில்கள்லாம் செங்கலினால் அமைக்கப்பட்டவை, ஆனால் தான் நிலை பெற்றிருக்கவில்லை. இப்போ அந்த கோயிலெல்லாம் இருந்திருக்கும், நமக்கு ஏன் தெரியல, ஏன் கிடைக்கலன்னா அது செங்கலால் கட்டப்பட்டது, மரத்தால் கட்டப்பட்டதால் சிதிலமடைந்து விட்டன 200 ஆண்டுகளுக்கு பின்னாலே. ஆனால் அந்த கோயில்களை நினைவில் வைத்து கற்றளையாக அல்லது குகை கோயிலாக மாற்றுகிற பொழுது, குடைந்து குகைவரை கோயிலாக பண்ணுகிற பொழுது மனித பலம் என்ன செய்தான்னா, அதே போல் மாட கோயில்களை செய்தான். அதனுடைய சான்று தான் இன்று மகாபலிபுரத்திலே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய 5 ரத கோயில்கள். அது 2 அடுக்கு 3 அடுக்குலாம் இருக்குது. அது நான் பின்னாலே விளக்குகிறேன், அல்லது உலா செல்கிற பொழுது நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இந்த சீர்காழிக்கு ஒரு 5 கல் தொலைவில் திருநாங்கூர்னு திருமணி மாட கோயில், ஒரு திருமங்கை ஆழ்வார் பாடிய ஒரு கோயில் இருக்குது. தன்னுடைய திருமொழியிலே பெரிய திருமொழின்னு ஒன்று பாடியிருக்கார். யாருங்க? திருமங்கை ஆழ்வார். அவர் இந்த திருநாங்கூருடைய திருமணி மாட கோயிலை பற்றி பாடுறார். அதுவும் ஒரு மாடக் கோயில் தான். இன்னொரு மாடக் கோயில் திருநறையூர் மாடக்கோயில், அதை திருமங்கை ஆழ்வார் அதையும் பாடுறார். அதை கோச்செங்கனான் கட்டியதாக பாடுறார். செம்பியன் கோச்செங்கனான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடும் சேர்மீன்களே. என்ன அழகு தமிழ் ஓட்டம் பாருங்க. ஆழ்வாருடைய தமிழ்லாம் அற்புதம். இன்னைக்கெல்லாம் நம்ம காதால் கேட்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். செம்பியன் கோச்செங்கனான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடும் சேர்மீன்களே. இந்த திருநறையூர் இன்றைக்கி நாச்சியார் கோயில் வணங்குறாரு. இன்றைய மக்களுக்கு புரிகிறதா இருந்தால், இன்றைய நாச்சியார் கோயில் தான் திருமங்கை ஆழ்வார் வாயிலே திருநறையூர்னு வருது. அது செங்கனான் கட்டினான், அது ஒரு மாடக் கோயில். அதற்காக நான் சொல்லி வைக்கிறத. அதே மாதிரி திருவைகல் என்கிற ஊரில் ஒரு மாடக் கோயில் திருஞான சம்பந்தர் பாடுறார். யார் பாடுறதுங்க? திருஞான சம்பந்தர் பாடியது திருவைகல் என்கிற ஊரிலே.
திருவைகள் மாடக்கோயில் என்பதே அந்த கோயிலுடைய பெயராக இருந்திருக்கிறது. அதனை கட்டியவனும் இந்த கோச்செங்கன் தான். அப்போ பாருங்கள், அந்த கற்றளி கல் கோயிலுக்கு முன்னாலேயே இந்த செங்கல், சுட்ட செங்கல், சுண்ணாம்பு, மரத்தை அவிசைக்கிற பொழுதே இந்த மாடக்கோயில் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். எவ்வளோ தொழில்நுட்பம் பாருங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம். அன்றைக்கே இருந்திருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம். அப்போ மேலே ஒரு மூர்த்தம் வைக்கணும். இப்போ செகண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் அந்த அந்த 2வது 3வது தளத்திலே ஒரு மூர்த்தம் வைக்க வேண்டும். அந்த மூர்த்தத்திலே பல 100 பேர் சென்று வழிபாடு செய்வார்கள். அந்த இடையெல்லாம் தாங்கணும். இப்போ சீர்காழி போய் பாருங்கள், தோணி எப்பறது மாடியில் போய் மாடி மேலே ஏறி அங்கே போய் பார்க்க அங்கே ஒரு கோயில் இருக்குது, கீழே ஒரு கோயில். இதெல்லாம் ஒரு அபூர்வம் அந்த காலத்திலே. ஆனால் அது கற்றளியால் கட்டியிருக்கிறார் என்று. அதனால் அந்த செங்கல், மண், சுண்ணாம்பு இருந்த காலத்திலேயே மாடக்கோயில் இருந்திருக்கிறது. கோச்செங்கணன் கட்டியிருக்கிறான். அந்த செய்திக்காக இவ்வளோ செய்தி நான் சொல்கிறேன். அதனால் அதுவரை மாமல்லரத்து கூட கோயில்கள் தான் நான் சொன்னேன், மாடக்கோயில்கள். அதாவது அந்த கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இருந்த அந்த செங்கல் கோயில்களை மாடக்கோயில்களாக ஒரு மாதிரியாக மாற்றணும்னு நினச்சான். அன்றைய மாடக்கோயில் எப்படி இருக்கணும்னு காட்ட நினச்சான் மகேந்திர பல்லவன். அதனுடைய பழைய செங்கலாலான மாடக்கோயில்களுக்கு, அடுக்கு மாடிகளுக்கு, அடுக்கு கோயில்களுக்கு ஒரு சான்றாகத்தான், மாதிரியாகத்தான் அவன் 5 ரதங்களை மாமல்லபுரத்திலே உருவாக்கியிருக்கிறான். இதெல்லாம் கருங்கல் அமைச்சிருக்கான் அவன். அது அழிஞ்சு போச்சு. இல்லை, கோச்செங்கணன் கட்டணம்லாம் அழிஞ்சு போச்சு. அவன் நினச்சான், அப்போ அழியாமலும் என்ன செய்யணும், நான் அதை கருங்கல்லிலே அந்த மாடக்கோயிலை கட்டுவேன். இப்போ அர்ஜுனன் ரதம்னு இப்போ தவறாக பெயர் சொல்கிறாங்க. அது 2 நிலை மாடக்கோயில். தருமராஜ ரதம்னு தவறாக சொல்கிறாங்க. இந்த 5 ரதத்தில் மாமல்லபுரத்தை பற்றி நான் பேசுகிறேன். அது 3 நிலை உள்ள மாடக்கோயில். சகாதேவ ரதம் அதுவும் 3 நிலை உள்ள மாடக்கோயில். இந்த மாடல் கோயிலுடைய அமைப்பை கருங்கற்பாறையில் அமைத்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த 3 அடுக்கு ஒரு மலையை அப்படியே குடைந்து 3 அடுக்குள்ள ஒரு தேராக உருவாக்கியிருக்கிறார். என்ன அற்புதம் பாருங்கள். இந்த மாதிரிகளை உருவாக்கியவன், புரட்சி செய்தவன் விசித்திர சித்தன் என்கிற மகேந்திர பல்லவன். அதனால் இப்போ சில மாடக்கோயில் வழிபாட்டில் இருக்குது. நான் சொன்ன சீர்காழி போல் கற்றளையாக அமைக்கப்பட்டு இப்பொழுதும் வழிபாட்டு இருக்கக்கூடிய சில மாடக்கோயில்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் உள்ள பரமேஸ்வர விண்ணகரம், உத்தரமேரூர் சுந்தரவரத பெருமாள் ஆலயம். காஞ்சிபுரத்தினுடைய பரமேஸ்வர விண்ணகரத்தை இப்போ வைகுண்ட பெருமாள் கோயில் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் பார்க்கணும். இங்கே தாங்க இருக்குது. சென்னைக்கு அடுத்தது தான் காஞ்சிபுரம். எவ்வளோ சிற்பங்கள் பண்ட 1300 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கொட்டி வச்சுருக்காங்க ஐயா. யாருக்காக? உலக மக்களுக்காக இருந்தாலும் தமிழனுக்கு சிறப்பாக போய் பார்க்க வேண்டாம் அதை. அதனால் அந்த வைகுண்ட பெருமாள் கோயில் அன்றைக்கு அதுக்கு பரமேஸ்வர விண்ணகரம்னு பேர். இவைகளெல்லாம் இன்றும் வழிபாடு இருக்கக்கூடிய மாடக்கோயில்கள். இதெல்லாம் வருந்தி எழுதுகிறார். யாருங்க? நம்ம சீலி வெங்கடசாமி நாட்டார். ஐயா இதெல்லாம் போய் பாருங்கய்யா, பாருங்கய்யா, பாருங்கயான்னு கெஞ்சுறார். என்னங்க அவருக்கு அவசியம்? ஆக அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி கோயில் வகைகள். அது ஆலக்கோயில், இளங்கோயில், அதுபோல் கரக்கோயில், ஞாழக்கோயில், கொகுடி கோயில், மணிக்கோயில், இப்படி பல கோயில்கள். இத்தனை அமைப்புகளும் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. இதை கட்டியவர்கள் நம் தமிழர்கள் தான், கலைத்திறன் படைத்த நம்ம தமிழர்கள் தான். இந்த கோயில்களை பற்றியெல்லாம் பின்னாலே சொல்லப்போகிறேன். அதுவும் நமது அப்பரடிகள் வாயிலாக ஒரு அழகான பாடலாம் திருத்தாண்டகத்தில் திருநாவுக்கரசர் சுவாமிகள் தமது திருஅடைவு திருத்தாண்டகத்தில் ஒரு 5வது சைடில் சொல்கிறார். பெருங்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 78 மற்றும் கரக்கோயில் கடிப்பொழில் சூழ் ஞாழற்கோயில் கருப்பரில் பொறுப்பனைய கொடிக்கோயில் இருப்போதை மறையவர்கள் வழிபட்டேத்தும் இளங்கோயில், மணிக்கோயில், ஆலக்கோயில், திருக்கோயில், சிவனுரையும் கோயிலை சூழ்ந்து தாழ்ந்திரஞ்சும் தீவினைகள் தீர்மன்றே. என்ன அழகான பாடல் பாருங்கள். இத்தனை கோயில்களை படம் பிடிச்சு காட்டுறார் திருநாவுக்கரசர். இதனுடைய விளக்கத்தையும் நான் அடுத்த உரையில் உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி இந்த உரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.